கூச்ச சுபாவம் பிறக்கும் போதெல்லாம் வராது. கூச்ச சுபாவங்கிறது ஒரு பழக்கம். ஆனா நிறைய மக்கள் கூச்ச சுபாவங்கிறது எனக்கு பிறக்கும் போதே வந்துட்டு, நான் பிறக்கும் போதே அமைதியான பர்சன், நான் பிறக்கும் போதே இன்ட்ரோவர்ட் முழுசா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையே அவங்கள அதை விட்டு வெளிவர விட மாட்டுது. மாற்றத்தை அவங்களால அடைய முடியல. அவங்களுடைய ஹோப் அந்த இடத்துல உடையுதுன்னு சொல்றேன். அப்ப இது எப்படி நீங்க பழக்கம்னு புரிஞ்சுக்கலாம்னா, சின்ன வயசுல உங்களுடைய என்வைரன்மெண்ட், சுத்தி வாழ்ந்த மக்கள், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிறுவயது அனுபவங்கள், அந்த சூழ்நிலைகள்ல நம்ம இந்த அமைதியா இருக்கிறதுக்கும், நிறைய பேசாம இருக்கிறதுக்கும், மத்தவங்களுக்கு பின்னாடி நம்ம அடிபடிஞ்சு இருக்கிறதுக்கும் நம்ம அந்த டைம்ல கத்துக்கிட்ட விஷயம் தான் இந்த கூச்ச சுபாவம். இதை நீங்க இன்னும் எப்படி டீப்பா புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது எனக்கு என்னுடைய நேச்சர்னா அது எல்லா நேரங்கள்லயும் வரணும் இல்லையா? ஆனா எல்லா இடத்துலயும் எனக்கு கூச்சம் வர்றதில்ல, நான் எல்லா இடத்துலயும் பயப்படுறது இல்ல. சில இடங்கள்ல மட்டும்தான் எனக்கு இது நடக்குது. நீங்க உங்களுடைய வீட்டுல தனியா இருக்கும்போது உங்களால டான்ஸ் ஆட முடியும், பாட்டு பாட முடியும், அல்ல வாய் விட்டு சத்தமா சிரிக்க முடியும், நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்க முடியும். ஆனா எல்லா இடத்துலயும் இது நடக்கிறது கிடையாது. வீட்டுல கம்ஃபர்டபுளா இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா ஆபீஸ்ல பிரஷர் வரும்போது, பப்ளிக் சிச்சுவேஷன்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கும்போது அங்க மட்டும்தான் நமக்கு கூச்சம் வருது, அங்க மட்டும்தான் தயக்கம் வருது, அங்க மட்டும்தான் பேச மாட்டோம். அப்போ இது சூழ்நிலையை பொறுத்து வரக்கூடிய ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான். அப்போ ஷைனஸ்ங்கிறது பிறக்கும்போது வந்ததெல்லாம் இல்ல, இது ஒரு பழக்கம் தான். இப்ப மத்த பழக்கங்களை மாதிரி நீங்க ஜிம்முக்கு போறதை உங்களால மாத்த முடியும். நீங்க ஹெல்த் வேணும்னா நீங்க ஜிம்முக்கு போறீங்க, அப்புறம் தேவைப்படலாம் நீங்க நிறுத்துறீங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா உங்களால எந்திரிக்க முடியுது, எந்திரிக்க வேணாலும் நீங்க நல்லா தூங்கிடுறீங்க. அப்ப பழக்கங்கள், மத்த பழக்கங்களை எவ்வாறு உங்களால மாத்த முடியுதோ, மத்த பழக்கங்களை மாத்த முடியுதுன்னா உங்களால ஷைனஸ்ங்கிற இந்த பழக்கத்தையும் மாத்த முடியும். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல எந்த அளவுக்கு இது நமக்குள்ள உருவாயிருக்கு, இதுக்கு அடிப்படையான ரூட் காஸ் எல்லாம் என்ன, இது ஒரு நபர் பர்மனண்டா 100% மாத்தணும்னா அவர் என்னென்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. We will see another video.